ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி ஃபேமிலி. இது எங்கள் ஃபேமிலியோட விலாகிங் ட்ராவல். எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற வெரி இம்பார்ட்டன்ட் செலிப்ரேஷன், முக்கியமான தருணங்கள் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணலான் இருக்கோம். அஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஓகேங்களா? ஒரு வீடு நீங்கள் ஆல்டர் பண்ணுறீங்களா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஒரு வீடியோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? ஒரு சப்போஸ் உங்கள் வீடு வந்து மெயின் ரோட்லேயோ, இல்லை சப்போஸ் உங்கள் வீடு வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில், அதாவது சந்துக்குள்ளார, மெயின் ரோடு இல்லாமல் கொஞ்சம் உள்ளார இருந்தால் கூட இதெல்லாம் பொருந்தும். சப்போஸ் உங்க வீட்டில் நீங்க ஒரு கரண்ட் கனெக்ஷன் வாங்க வேண்டியதா இருக்கும், இல்ல கரண்ட் கனெக்ஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்னால நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கரண்டா இருந்து நார்மல் கரண்ட்டாக மாற்ற சுச்சுவேஷன் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெண்டு சுச்சுவேஷன் ஏதாவது ஒன்று இருக்கும். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, எங்களுக்கு ஸ்ட்ரீட், அதாவது வீடோட ஸ்டார்டிங் பிளேஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒயர்லாம் கம்பத்துல இருந்து வர ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா 3 feet வந்துருச்சு. அதாவது ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கனெக்ஷன் திரும்ப ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி மூவ் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராசஸும் இல்லை, ஆனால் இது நிறைய ரூல்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் சார்ஜஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து 2500 கிட்ட இருக்கும். நீங்க வாங்கி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்க ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க போய் டிடி எடுக்கணும். சரிங்களா? நீங்க டிடி எடுத்துட்டீங்கன்னா பணம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா 2 to 3 daysல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்க இபி ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கையில பில் கொடுத்துருவாங்க. அங்க இருந்து அவங்க பிளான் பண்ணி எஸ்டிமேட் போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் எடுத்துப்பாங்க. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 3 to 3.5 months ஆச்சு இந்த எஸ்டிமேஷன் எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேற ஒரு பிளான் பண்ணாங்க, அது வந்து ஆஸ் பர் மெயின் ரோட்னால அதெல்லாம் செட் ஆகல. அதனால ஃபர்ஸ்ட் எல் போடுறதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஃபீஸிபிலிட்டி இல்லாதனால ஃபர்ஸ்ட் எல் போடுற மாதிரி பிளான் பண்ணாங்க. இப்போதைக்கு ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் வச்சிருக்காங்க. இதுக்கே அந்த நாள் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 2 இடத்துல வச்சதுனால 20 to 60K ஆகும், டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன்ஸ். சரிங்களா? இப்போ எல்லாமே நார்மலாக 40 to 60K தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அஃபிஷியலாகவே உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு பில் இருக்குங்க. பில் அஃபிஷியலாகவே பில் இருக்கும். இதில் பல கொஷின்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் தானே பண்ணணும், அது இதுன்னு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் அஸ் பர் லால நம்ம தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படிதான் இது நாங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஆச்சு. நாங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நாங்கள் நிறைய இடத்துல விசாரித்தோம். இதுதான் ரூல்ஸ்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறையா பேருக்கு இது தெரியல. அது வந்து யாருக்கும் தெரியல. நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆச்சு. அந்த இன்ஸ்டாலேஷனோட வீடியோ தான் இது. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னா, எப்பயாவது ஷட் டவுன் இருக்கும் ஊர்லலாம். எங்கள் ஊர்லாம் மந்த்லி வந்து ஷட் டவுன் இருக்கும். அப்போ தான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. எங்கள் ஊர் சேலமில் அம்மாப்பேட் அப்படின்ற ஏரியாவில் நடந்தது தான் இது. மெயின் ரோட்டில் தான் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் நடந்தது. கடகடன்னு நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 6 feet வந்து குழி நோண்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து மேனுவலாக இல்லாமல் இந்த மாதிரி வெஹிக்கிள் வரும். வெஹிக்கிள் வந்துருச்சுன்னா அவங்க வந்து கடகடன்னு வச்சுட்டாங்க. வச்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 1 hour கடன் முடிஞ்சிருச்சுங்க. இதே டைமில் இங்கேருந்து ஒரு 1/2 kilometerக்குள்ளாரியே இன்னொரு இடத்துலையும் போய் வச்சுட்டாங்க. ஸோ இப்படி தான் பிளான் பண்ணிட்டு வருவாங்க, செய்வாங்க. இப்படி தான் எல்லாம் நடக்கும். கிட்டத்தட்ட 10லேருந்து 12 பேர் ஒர்க் பண்ணாங்க இந்த ஒரு இடத்துக்கு. ஸோ இவங்க கூட நான் தான் இருக்கேன். ஐ எம் மதிவான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக வந்து இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணேன். ஐ ஹோப் இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.